காசாவினுடைய பணிக்குழு, இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிக்கிற பணிக்குழுவில் இணைந்து கொள்வதற்காக அமெரிக்காவினுடைய 200 போர்சஸ் இஸ்ரேலுக்கு வருகை தருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தை கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்த்துக்கிறோம். என்னன்னு கேட்டால், காசாவினுடைய இந்த யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்காகத்தான் இந்த 200 போர்சஸ் அனுப்பப்படுகிறாங்க என்று சொல்லி அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா மேற்கோள் காட்டி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ராணுவத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன பகுதிகளுக்குள் இவர்கள் நுழைய மாட்டார்கள். அதாவது காசாவுக்குள்ளேயோ வெஸ்ட் பேங்குக்குள்ளேயோ அமெரிக்காவினுடைய 200 போர்சஸ்ல ஒருவர் கூட நுழைய மாட்டார். ஆனால் எகிப்தினுடைய ராணுவம், கத்தர், அதே போன்று துருக்கி, அதே போன்று UAE ஆகிய 4 நாடுகள் இதுவரைக்கும் தங்களுடைய சமாதானத்திற்கான ராணுவத்தை காசாவுக்குள் அனுப்புவதாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த அரபு நாடுகளுடைய ராணுவம் மாத்திரம்தான் காசாவுக்குள்ள வருவாங்க. வேறு யாருமே உள்ள வர மாட்டாங்க. குறிப்பாக அமெரிக்கன் போர்சஸ் உள்ள வர மாட்டாங்க. அவங்க இஸ்ரேலுக்குள்ள தான் நிற்பாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய போர்சஸ் 200 பேர் எதுக்கு வர்றாங்க, அது பெரிய பிரச்சனையாகும் என்கிற ஒரு யோசனை சாதாரணமாக எல்லோருக்குமே ஏற்படுமானா, இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டிருந்தார்கள். ஏன்னா கேப்டிவ்ஸ் எல்லாம் விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் பணைய கைதிகள் எல்லாம் எடுத்துவிட்டு திரும்ப நீங்க யுத்தம் வந்தீங்கன்னா அதுக்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்கும்போது, நாங்கள் அரபு நாடுகளுக்கு சொல்றோம், அது நாங்கள் உத்தரவாதம் தர்றோம்னாங்க. வாய்மொழி மூலமாக நீங்க அரபு நாடுகளுக்கு சொன்னோம்னு சொன்னாலும் சரி, எழுத்துல கொடுத்தாலும் சரி, அதை நீங்க மீறுவீங்கிறது எங்களுக்கு தெரியும் தானே என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர்களோடு டிஸ்கஷனை முன்வைச்சிருந்தாங்க. ஏன்னா கத்தரோடு எழுத்தில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை மீறித்தான் அமெரிக்கா பார்த்து கொண்டிருந்தது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினார். கத்தருக்கே இந்த நிலைன்னா காசாவுக்கு என்ன நிலை என்கிற கேள்விகள் இருக்கிற நேரத்தில் தான் அந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முடிவாக, அப்படி என்றால் இஸ்ரேலி போர்சஸ் காசா மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா ஆயுதம் தாங்கிய 200 பேரை கண்காணிப்புக்கு அனுப்பும். அவங்க கண்காணிக்கிற நேரத்தில் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்காமல் இருப்பதற்கு, மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தாமல் இருப்பதை கண்காணிப்பது இந்த 200 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவினுடைய கடமை என்கிற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த 200 பேர் விவகாரத்தை பொறுத்தவரையில் இவங்க காசாவுக்குள்ள வரமாட்டாங்கிறது திட்ட தெளிவானதாக சொல்லப்பட்டு விட்டது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதை தெளிவாகவே நீங்க காசாவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனவே நீங்க இஸ்ரேலை கட்டுப்படுத்துகிற வேலையை தான் செய்ய வேண்டும் என்பதுதான் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்காக இருக்கிறது. இவங்க இஸ்ரேலுக்கு தற்போது பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய 200 பேர் கொண்ட படைப்பிரிவு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ராய்ட்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டியிருக்கு. அதுல